தம்பிய தூக்கி விட்டு அண்ணன கவுத்து விட்ட ஒரு 4 டைரக்டர்ஸ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறேன். யார் அந்த அண்ணன் தம்பி அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நம்ம தமிழ் சினிமாலே ரொம்ப அழகா, ஹேண்ட்ஸமா, சார்மிங்கா இதுவரைக்கும் எந்த ஒரு கிசுகிசுலயும் மாட்டாத ஒரு அண்ணன் தம்பி அப்படின்னா அது சூர்யா அண்ட் கார்த்தி தான். வீரென்று உன்னை நானே ஒரு நாள் இவ்ளோ பாசமான அண்ணன் தம்பியை நம்ம வீட்டில் கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு சினிமா ஃபீல்டில் இருந்தும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ரொம்பவே பாசமான அண்ணன் தம்பியாக நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஊருக்குன்னே படுற மாதிரி இருக்கிற இந்த அண்ணன் தம்பி கூட ஒர்க் பண்ண டேரக்டர்ஸை பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு சூப்பர் ஹிட் படம் கொடுத்துட்டு அண்ணனுக்கு சோழியை முடிச்சு விட்டுருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய டேரக்டர் யார் அப்படின்னா அவர் லிங்குசாமி தான். டைரக்டர் லிங்குசாமி கார்த்தியோட இணைஞ்சு பையா அப்படிங்கிற எவர் கிரீன் மூவியை நமக்கு கொடுத்துருக்காரு. இப்போ அந்த படத்தை பார்த்தா கூட சூப்பராக இருக்கும். ஆனால் அதே லிங்குசாமி அண்ணன் சூர்யாவோட இணைஞ்சு அஞ்சான் அப்படின்ற ஒரு மொக்க ஃப்ளாப் படத்தை கொடுத்துருக்காரு. இப்போ வரைக்குமே சூர்யாவோட கரியரில் அஞ்சான் படம் ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டராக இருந்தாலும் மொக்க வாங்கின படம் தான். அடுத்தது டைரக்டர் செல்வராகவன். செல்வராகவன் கார்த்தியோட கூட்டணியில் 1000ல் ஒருவன் அப்படின்ற பிரம்மாண்டமான சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்தாரு. இந்த படம் வெளியாகி 10-15 வருஷங்கள் ஆனாலும், ஏன் 50 வருஷங்கள் ஆனாலும் கூட இந்த படத்தை பற்றி பேசாத ஆள் இருக்க மாட்டாங்கன்னே சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த படம் நடிப்புலையும் சரி, மேக்கிங்லேயும் சரி சூப்பராக இருக்கும். ஆனால் அதே செல்வராகவன் அண்ணன் சூர்யாவோட இணைஞ்சு என்ஜிகே அப்படின்ற மறுபடியும் ஒரு ஃப்ளாப்பான படத்தை தான் கொடுத்தாரு. என்னடா இது, இந்த மேஜிக் தம்பிக்கு மட்டும் ஒர்க் ஆகுது, அண்ணனுக்கு மட்டும் ஓரம் கட்டுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அடுத்த டைரக்டர் பாண்டியராஜ். டைரக்டர் பாண்டியராஜும் கார்த்தியும் சேர்ந்து கடைக்குட்டி சிங்கம் அப்படின்ற குடும்ப பாங்கான படத்தை கொடுத்தாங்க. இந்த காலத்துலேயும் சூரிய வம்சம் நாட்டாம மாதிரி ஒரு குடும்ப படம் ஓடுதுன்னா அது கடைக்குட்டி சிங்கமாக தான் இருக்கும். இவங்க கூட்டணியுமே தம்பிக்கு சூப்பர் ஹிட்டாக தான் அமைஞ்சிச்சு. ஆனால் அதே பாண்டியராஜும் சூர்யாவும் இணைஞ்சு எதிர்க்கும் துணிந்தவன் அப்படின்ற மறுபடியும் ஒரு ஃப்ளாப்பான படத்தை தான் கொடுத்தாங்க. அண்ணனுக்கு வேணும்னே ஃப்ளாப் படத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வச்ச மாதிரி இருக்குங்க. அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடியது சிறுத்தை சிவா தான். பேர்லேயே சிறுத்தை சிவா தாங்க. சிறுத்தை படத்துக்கு அப்புறமா தான் இவர் இந்த பேரே வாங்கினார்னா பார்த்துக்கோங்க. அப்போ சிறுத்தை சிவாக்கும் கார்த்திக்கும் அந்த படம் எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு. ஆனால் அதே சிறுத்தை சிவா அண்ணன் சூர்யாவோட இணைஞ்சு ஹங்குவா அப்படின்னு ஒரு படத்தை கொடுத்துருக்காரு பாருங்க. இந்த படத்துக்காடா இத்தனை வருஷம் வெயிட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த படமுமே எனக்கு தெரிஞ்சு சூர்யாவோட கரியரில் ஒரு ஃப்ளாப் படமாக தான் அமையும்னு நினைக்கிறேன். இவங்க 4 பேர் தாங்க தம்பியை தூக்கி விட்டு அண்ணனை கவுத்து விட்ட டேரக்டர்ஸ். இந்த லிஸ்ட்டில் நான் யாராவது விட்டுருந்தாலோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது டேரக்டர்ஸ் இருந்தாலோ அதை கமெண்டில் சொல்லுங்கள். இவங்க இதெல்லாம் வேணும்னே பண்ணுறாங்களா இல்லை தானா இவங்களுக்குன்னே அமைதா அப்படின்னு ஒன்றுமே புரியலங்க. மேலும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனே உங்கள் ஃபோனை தேடி வரும். பாய்.